ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷல் சைல்டோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அழகாக டவல் பொக்கே வந்து கற்றுக்கிட்டாங்க. டவல் பொக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பெரிய துண்டில் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பழகிறனால சின்ன டவலில் நம்ம பழகிறோம். குட்டி குட்டி பொக்கையாக அழகாக வந்து அவங்க செஞ்சு மறுபடியும் என்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்களை கேள்விகள் கேட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. யாக்ட்ரஸில் அருமையாக டவல் பொக்கே கிளாஸ் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். விதவிதமான டால்ஸும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாமே ஃப்ரீ கோர்ஸில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுவும் ஸ்பெஷல் சைல்டுக்காண்டி நாங்கள் அவங்க ஏதாவது ஒரு தொழிலை வந்து கற்றுக்கணும் இல்லையா, அதனால் இந்த முயற்சியில் யாக்ட்ரஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைமாக இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். சரஸ்வதி மேடம்கிட்ட கூட டீச்சர்கிட்ட கூட டீச்சர் வாங்க டீச்சர் 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 உங்கள்கிட்ட கொடுக்க வராங்க. செய்துட்டேன். எஸ், கிளாப் கிளாப் கிளாப். சூப்பர் சூப்பர். அக்கா இந்த பக்கம் வந்துட்டுமியா? சூப்பர். வா வா, இன்னைக்கு உண்மையிலே சக்ஸஸ் தான். அழகான குட்டி பொக்கேஸ் தான் இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டால்ஸில் நம்ம கற்றுக்க போகிறோம். டவலில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். ஸோ நானும் அதை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதுவும் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் கிளாஸாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 3rd கிளாஸ் 4th கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் நாங்கள் 1 டே கிளாஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இதில் கலந்துக்கலாம். எவ்வளோ அழகாக பேரண்ட்டும் வந்து கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லைங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறது அப்படியே பிள்ளைங்களும் கேட்டு உடனே எனக்கு வந்து பொக்கே செஞ்சு காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த டைமில். ஸோ எங்கள் யாக்ட்ரஸில் அருமையாக எல்லாருமே இந்த 1 டேயில் டவல் பொக்கே கிளாஸில் அழகான பொக்கே ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. சின்ன சின்ன தவறுகள் வந்தாலும் அதையும் கேட்டு தெரிஞ்சு அதையும் சரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த பசங்க எல்லாருமே பாருங்கள், ரொம்ப அழகாக பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் கேட்டு டீச்சர் சொல்கிறதையும் கேட்டு பொறுமையாக உட்காந்து அந்த டவலில் அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிள்ளைங்களும் ஸ்பெஷல் சைல்ட்ஸில் அவங்க ஆர்வமாக இதெல்லாம் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பேரண்ட் நீங்கள் உங்கள் பிள்ளையோடு இதில் கலந்துக்கலாம். எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். சூப்பராக பண்ணுறாங்க இல்லையா? இது எல்லாருமே ஸ்பெஷல் சைல்டோட பேரண்ட்டு தான். ப்ளஸ் பாருங்கள், பிள்ளைங்களும் பொக்கே பார்த்துருக்கோம். இது டவல் பொக்கே, இது புதுசாக இருக்குது எங்களுக்கு. அது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது. எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒகேஷ்னல் கிடைச்ச மாதிரி ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கிடைக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி இந்த ஃப்ளவரில் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் வந்து இதாயிரும், வேஸ்ட் ஆயிரும். இது வந்து நினைவுக்குரியதாக இருக்கும். யாருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் இது நினைவாக அவங்க வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. இது நிறையா யூஸ் ஆகும். இந்த டவல் பொக்கே வந்து நிறையா யூஸ் ஆகும். ஓகேக்கா, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நல்லா சிரமங்கள் இல்லை நல்லா இருக்குக்கா. ஓகேக்கா, தொடர்ந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து எங்களுக்கு பொம்மை இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பொம்மை, மாலை, அந்த மாதிரி. ஓகே, இது வந்து பிள்ளைகளுக்கும் நல்ல பிடிச்ச விஷயம். அடுத்து அவங்க வந்து கேட்ச் பண்ணிக்கிடுவாங்க வேகமாக. ஒரே ஒரு கொஸ்டின், உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களால் வந்து சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து? கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக இருந்துச்சா உங்களுக்கு? ஈஸியாக இருந்துச்சு. முதல் இதை எங்களுக்கு பயந்துக்கிட்டே இருந்த ஏதாவது என்ன கிடைக்குதுன்னு உங்களை பார்த்தோன்னு ஒரு நம்பிக்கை. அடுத்து நாங்கள் புதுசாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியா, எப்படி இருக்கும் என்னன்னு ஒரு பயத்திலே வந்தோம். இங்கே வந்தோடனே எங்களுக்கு உள்ள வாசல் நுழையும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவான வரவேற்புகள். எங்களுக்கு அதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம பிள்ளையோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஒரு நெகட்டிவாகவே நினச்சிருந்தோம். இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சந்தோஷம். மேமும் நல்லா ஒரு வந்தோடனே எங்களுக்கு நல்ல ஒரு இது சொன்னாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் நல்லா பண்ணி சொல்லி கொடுத்தீங்க. நம்ம நிறையா வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு நாங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறோம். தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. முக்கியமாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க. அவங்களையும் யோகாவும் நல்லா
கொடுத்தீங்களே, இடம் கொடுத்தீங்களே யோகா செய்கிறதுக்கும். அவங்களுடைய டேலண்ட்டை வந்து இங்கே வந்து நல்லா நாங்கள் சுதந்திரமாக வெளிப்படுத்தினோம். ஆமாம், உண்மையிலே எல்லாருடைய பேரண்ட்ஸ் முகத்துலேயே ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். ஒன்று ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க பசங்க ஒன்றா சேர்ந்து. எல்லாருமே எங்கெங்கேருந்தோ வந்திருந்தாலும் இன்றைக்கி ஒரே ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க இல்லை, யாருமே அறிமுகமாகாதவங்க வந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டோம் எல்லாருமே. கண்டிப்பாக பசங்களும் நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. ஓகே, சரி. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல இந்த கிளாஸ்? ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. பயனுள்ளதாக இருக்குமா? ஓகே மேம், தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக வாங்க, தொடர்ந்து வாங்க. கண்டிப்பாக வருவோம்.